Hi friends, welcome to Make Labs India YouTube channel. இந்த சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய யூடியூப் சேனலில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொல்லியிருந்தாலும் ஆஸ் ஏ டெவலப்பர் ஆகினா நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி என்ன நினைக்கிறோம், அது எப்படி ஃபியூச்சரில் வரப்போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் மேஜராக நம்ம கான்செப்ட் எதுவும் பார்க்க போகிறதில்ல, அதோட அப்ளிகேஷன் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் எந்த மாதிரிலாம் அது யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ண இல்லை மேலே படிக்க போகிறீங்கனாலையும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்லேயும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பொதுவாக 3ஆக பிரிப்பாங்க. அதாவது மனுஷனால் நம்ம இப்போ ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கிறோன்னா அதை வந்து மிஷின் செய்ய வைக்கிறது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்ற ரோபோட் பார்த்தீங்கன்னா ரோபோட் ஆர் மிஷின் எனிதிங் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன குழந்தை மாதிரி. எப்படி நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உடனே பிறந்த உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் தெரியாது. இப்போ வந்து எப்படி ப்ரெஷ் பண்ணுறது, எப்படி சாப்பிட்றது, எந்த விஷயமும் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு வந்து நம்ம அம்மாவோ அப்பாவோ சொல்லிக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறோம், அதை வந்து நம்ம வந்து ரெகுலராக அன்டில் டெத் வரையும் நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இது என்ன பண்ணுவாங்கன்னா செட் ஆஃப் அல்காரிதம்ஸை டெவலப் பண்ணிவிட்டு அந்த அல்காரிதம்ஸ் வந்து யார் டெவலப் பண்ணிப்பாங்கன்னா ப்ரோக்ராமர். அந்த ப்ரோக்ராமர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஏ பைத்தான் டெவலப்பர் ஆர் ஜாவா டெவலப்பர் ஆர் சி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவுடேட்டட் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைத்தான் தான். ஸோ பைத்தான் தான் மிகப்பெரிய ஃபியூச்சரில் ஸ்கோப்பாக இருக்க போகுது. அந்த பைத்தானை வச்சு என்ன பார்த்தீங்கன்னா சம் அல்காரிதம்ஸை டெவலப் பண்ணிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து டேட்டாவாக கொடுத்துருவாங்க. அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ண ரோபோட்டோ ஆர் மிஷின் எனிதிங் என்ன பண்ணோம் பர்ஃபார்மன்ஸோ. இதில் மேஜர் 3 அப்ளிகேஷன்ஸை எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டீப் லேர்னிங் அண்ட் மிஷின் லேர்னிங். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் 3 டாப் அப்ளிகேஷன்ஸ் வந்து வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு, ஆட்டோனமஸ் ஃபீல்டு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோனமஸ் ஃபீல்டை பற்றி பார்ப்போம். ஆட்டோனமஸ் ஃபீல்டில் எந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோட்டில் ஒரு கார் போயிட்டுருக்குன்னு நினச்சி வச்சுக்கோங்களேன். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே செல்ஃப் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கார் போயிட்டுருக்கு, அதுக்கு வந்து எந்த மாதிரி டிராஃபிக் சிக்னல் வண்டி எதிரில் வருது, அதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பண்ணோம். நாம் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அன்கான்ஷியஸாக இருப்போம். ஏதோ ஒரு நம்மளோட லைஃப் டைமில் நடக்கிற ப்ராப்ளத்தை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்போ என்ன திடீர்னு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகும், ஆறு மனுஷன் குறுக்காக வருவான். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த மிஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தானாக செல்ஃபாக ஓட்டிகிட்டு போகும். இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஆட்டோனமஸ் ஃபீல்டில் டெவலப் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை பார்த்து ரெகனைஸ் பண்ணுறது, அப்புறம் எவ்வளோ ஸ்பீடில் போகணும், எவ்வளோ ஸ்பீட் லிமிட்டு, சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் வந்தால் எப்படியா அதுக்கு ரியாக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே அந்த ஆட்டோனமஸ் காரில் வந்து ப்ரோக்ராமில் டெவலப் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பார்க்கணும். இப்போ 2020 இருக்கும். இதுக்கப்புறம் 10 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்றது மிகப்பெரிய ஒரு நீடிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக ஃபார்மிங் பண்ணுற டெக்னிக்கை யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு வந்து நம்மளால் வந்து இப்போவே பார்த்தீங்கன்னா 7.5 பில்லியன்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் கூட ஃபியூச்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு 8 பில்லியன் 10 பில்லியன் ஆர் 14 பில்லியன் அந்த மாதிரி ரீச் பண்ணுற போது நம்மளால் ப்ரொடக்டிவிட்டி அந்த அளவுக்கு பண்ண முடியாது. அதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணோம்னா ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய ரோபோட்டிக்ஸை யூஸ் பண்ணி அக்ரிகல்ச்சர் ஃபார்மில் வந்து அதோட டிசீஸ் ரெகனைஸ் பண்ணுற மாதிரி, வெதர் கிளைமேட் ரெகனைஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து வாட்டர் சப்ளை கொடுக்கலாம், அந்த ஃபுட் அந்த ஹார்வெஸ்ட் பண்ண வந்து மெட்டீரியல் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கா, இந்த மாதிரி எல்லா விஷயமும் அதனால் சென்ஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராப்பராக இது பண்ண முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டரால் டயக்னைஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேன்சர் டிசீஸை வந்து கம்ப்யூட்டர் விஷன் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஸ்கின் டிசீஸ், அப்புறமேட்டு குளுக்கோமா டிசீஸ். இப்போ எக்ஸாம்பிள் குளுக்கோமா டிசீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் விஷன் ப்ராப்ளம், ஷார்ட் விஷன் ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் வரும். அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3-4 இயர்ஸ் பிஃபோராகவே நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஹையை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்கா இல்லையான்னு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். ஸோ அதனால் வந்து இயர்லி ஸ்டேஜஸில் டாக்டர்னால டயக்னைஸ் பண்ண முடியாது, பட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால டயக்னைஸ் பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி தான் ஸ்கின் டிசீஸ் எதாவது இருக்குன்னா ரேஷஸ் அது மாதிரி ஏதாவது ஸ்கின் டிசீஸ் ப்ராப்ளம் வந்தாலும் அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால முன்கூட்டியே இவங்களுக்கு இந்த டிசீஸ் வந்து இந்த ஸ்டேஜஸில் இருக்குன்ற ப்ரிடக்ஷன்ஸ் பண்ணி சொல்ல முடியும். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. 3D பிரிண்டை வச்சுட்டு அதை வந்து எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்டர்ஃபேஸ் பண்ணலாம். இப்போ ப்ராஸ்தட்டிக் ஹேண்ட் இருக்குது, ப்ராஸ்தட்டிக் லெக் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து காலோ கையோ அடிபட்டு இருந்தாலும் அதை வந்து பிரைனோட இன்டர்ஃபேஸ் பண்ணிவிட்டு எப்படி அவங்க சிந்திக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஆக்ஷன்ஸை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த ப்ராஸ்தட்டிக் ஹேண்டே வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான சர்ஜரி வந்து பண்ணுற மாதிரியா ப்ராஸ்தட்டிக் ஹேண்ட் சர்ஜரி பண்ணுற மாதிரி நிறைய ஃபாரினர்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க.
இது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட சீரியஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆக இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கோம். இதை பற்றின ப்ரீஃப் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இன்னும் நிறைய சீரியஸ் சொல்ல போகிறோம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் எந்த மாதிரியான கான்செப்ட்ஸை பற்றி பேசலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய வீடியோ நாங்கள் போடுறோம். ஸோ இதை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவர் சேனல் மேக் லேப்ஸ் இந்தியா.